பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார், இதுல இந்த என்டையர் எபிசோட்ல ஒரு பாப்புலர் நரேட்டிவ் என்னன்னா, இனி தமிழ்நாடு அரசியல் வந்து விஜய் வெர்சஸ் உதய் தான் அப்படின்ற மாதிரி சொல்றது. அது எப்படி பாக்குறீங்க? முட்டா பசங்க, டேட்டா என்னன்னு தெரியாதவனுங்க அப்படி பேசுறதுல லாபம் இருக்குன்னு நினைக்கிறோம். பேசுறது தமிழக அரசியல் மும்முனை ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா 29க்கு அப்புறம் அது பல முனை கூட ஆகலாம். ஆமாம், இல்லை 29 பிறகு வந்து தனுஷ் வராரு, சிஎம் கேண்டிடேட், அண்ணாமலை வராரு, மல்டிகானர் வந்துடும். இப்போ மும்முனையா இருக்கக்கூடிய இந்த களம் வந்து மக்களவை தேர்தலில் மோடி வர்சஸ் ராகுல் காந்தி தான். இதுல விஜய்க்கு ஒரு பலகீனமாட்டே நான் சொல்றேன். மீண்டும் விஜய் நம்பர் 1 போல்ட்ஸு 35 விழுக்காடு. அவர் வந்து 2021 ஸ்டாலினுக்கு இணையானவர் அல்ல, இன்றைய விஜய்க்கு ஸ்டாலின் இணையானவர் அல்ல. எல்லாமே டேட்டாவோட தான் நான் சொல்றேன். மூணு சக்தி தான், விஜய், ஸ்டாலின், எடப்பாடி, 3 சக்தி தான். ஆனா இந்த மக்களவை தேர்தலுக்கு இந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய விஜய்க்கே ராகுல் தேவைப்படுது. சிவகுமார் விஜய் அவமானப்படுத்தி இருக்கிறார். கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் விஜய்க்கு கர்நாடகாவில் செல்வாக்கு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம் ஊடகங்கள்ல பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில கர்நாடக முதல்வர் சிவகுமார் நம்ம அழைச்சி பேச்சுவார்த்தைக்கு வாரோம்னு சொன்னவரை வேண்டாம் வேண்டாம் நீங்க எல்லாம் போங்க போங்கன்னு டீசெண்டா நக்கலோட டினை பண்ணி விடப்பட்டிருக்கிறார். இது ராகுலுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க இங்க நடத்துறது 2 காங்கிரஸ் அமைச்சரை வச்சு ஒரு பொல்யூஷன் மினிஸ்ட்ரி. அப்போ ராகுல் கன்கரன்ஸோட தான் இது நடந்திருக்குன்னு நம்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நீங்க அவமானப்பட்டுக்கிட்டு கர்நாடக முதல்வர் உங்களை இன்சல்ட் பண்ணதுக்கு நீங்க வந்து ஸ்டாலினை சொல்றீங்க. ஸ்டாலின் சொல்லியா சிவகுமார் கேட்பாரு? இது என்ன நம்ப முடியாட்டா இருக்கு? அப்போ உங்க இடத்துல அங்க உங்களை வந்து கர்நாடகாவில் உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, கர்நாடகாவில் நீங்க ஒரு செல்வாக்கான தலைவர் கிடையாதுன்னு எடுத்த எடுப்புல உங்களை சினப் பண்ணி இருக்கிறது வந்து சிவகுமார். நான் ஒரு முக்கிய தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், சிவகுமார் ஸ்ட்ராங்கா அடிச்சுட்டாரு, அதே மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கணும் வரும்போதுன்னு சொன்னேன். ஒரு அதை உள்வாங்கிக்கிட்டார் நான் சொன்னது. ஸோ இந்த இடம்ங்கிறது வந்து ராகுல் காந்தி கன்கரன்ஸோட தான் இது நடக்குது. அப்ப நீங்க ராகுல் காந்தி கன்கரன்ஸோட நடக்கக்கூடிய ஒரு இதுல நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறீங்கன்னா, ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி ஜெயித்த 5 பேரை ராகுல் காந்தி நீங்க முதல்வராக ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அதையும் தாண்டி நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் முதல்வர்னு சொன்னாதான் இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சாலிடேட் ஆகும்னு நினைக்கிறீங்க. இது பல மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணி விடுவீங்க, மத்திய அரசு கன்ஃபரன்டேஷனுக்கெல்லாம் நீங்க போக மாட்டீங்க. அது ரேவந்த் ரெட்டி, சதீஷன், மற்ற பல முதல்வர்கள் மாதிரி, ஹேமந்த் சோரன் மாதிரி நீங்களும் செயல்படுவீங்க. ஆனா கூட்டணின்னு சொன்னா விஜய் வந்து ராகுல் காந்தியை நோக்கி தான் போவாரு, ராகுல் காந்தி பிரதமர் தான் சொல்லுவாரு. அதன் நோக்கம் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனுக்காக தான். திமுக கார ஆதரவாளர்கள் ஒரு சிலர் நினைக்கிற மாதிரியோ, பாஜகவில் இருந்து ஒரு சிலர் அவங்க இன்னுமே நினைக்காதவங்க பேசுறது மாதிரி அங்கே எதுவும் நடக்காது. இந்த அணி அப்படியே இன்டாக்டா இருக்கும். ராகுல் காந்தி விஜய்க்கு முக்கியத்துவம்னு விஜய் போறாரு. சிவகுமார் அவமானப்படுத்தியும் அதை ரியாக்ட் பண்ண முடியாதவராட்டு ராகுல் காந்தியை விஜய் ஏத்துக்கிறாருன்னா, இங்க வந்து ஒரு அணியாட்டு வந்து ராகுல் பிரதமர், விஜய் அதை தூக்கி பிடிக்கிற அந்த இது நடக்கும். அதுலதான் திருமாவளவன் இருக்கிறாரு, நடிக்கிறாரு திருமாவளவன். கண்டிப்பா இது கூட தான் இருப்பாரு அவர் வந்து. இதுனாலே ஸ்டாலின் விஜய் 35, ராகுல் பிரதமருக்கு ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் வரும். இதை விட்டுக்கிட்டு திருமாவளவன் நல்லா போவார, ஸ்டாலின் கூட நல்லா இருக்க கதை. அரசியல்ல யாரு ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒன்னா போய் பாடு நிலத்துல விடுவாங்களா? நீங்க அத்தனை திமுக கூட்டணி கட்சிகளும் திமுக தோத்துட்டுன்னு ஜெயித்த விஜய் கூட வந்திருக்கிறீங்க. திமுக தோத்துட்டுன்னு முதுகுல குத்திக்கிட்டு ஜெயித்த விஜய் கூட வந்துட்டீங்க. என்னமா தோத்து போன திமுக கூட யார் போவா? யாருங்க போவா? இன்னும் ஒண்ணு பார்க்கணும். இவரு பிரேமலதா அம்மையார் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக அணியில தெளிவா இருக்கிறாங்க. கடுமையா அவங்க நிலைப்பாட்டுல பிசகாம திமுக ஸ்டாண்டை எடுத்து போயிட்டு இருக்காங்க. மற்றபடி 6 கட்சிகள் வந்து இருந்தவங்க வந்து விஜய்கிட்ட போயிட்டாப்புல. இப்ப 2வது இடத்துக்கு வந்து ஒரு போட்டி இருக்கா இல்லையா? இந்த சூழ்நிலையில இருக்கு. 2வது பெரிய கட்சி ஸ்டாலின் தான். அது நான் பெரிய தலைவர் ஸ்டாலின் தான். ஆனா 6 கட்சி கூட்டணி போன பிறகு
எடப்பாடிக்கு அணியை விட திமுக சிறுசுதான். ஆமா, தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வெளிப்படையாக அதை நான் சொல்லிக்கிறேன். அவரை நான் சந்திக்கிறேன். கடைசியாக கூட ஒரு சந்திச்சு ஒரு 10-15 நிமிஷம் பேசிட்டு வந்தேன். வரும்போது அவரு உங்களை நான் ஃப்ரீயா சந்திக்கலாமேன்னு சொன்னேன்னா, நீங்க இல்லைன்னு வந்ததும் நான் வந்தேங்கிறத காட்டிட்டு போலான்னு பேச ஆரம்பிச்சு 10-15 நிமிஷம் பேசினேன். அப்புறம் இன்னொரு நாள் ஃப்ரீயா பேசிக்கலாங்கிற கருத்தை கூட தமிழக முதல்வர் சொன்னார். அவர் மீது மிகுந்த மதிப்பு மரியாதை உள்ளவர். ஈஸ் ஏ ஜென்டில்மேன். பெரிய அளவு அவர் ஒரு தன்மையான மனிதர், அதெல்லாம் வேற விஷயம். பட் அவருக்கும் சேர்த்து தான் நான் இதை சொல்றேன். இன்னைக்கு ஒரு கூட்டணியா ராகுல் காந்தியை பிரதமரா சொல்லக்கூடிய விஜய் அணி, பிசிக அணி, சிபிஎம் சிபிஐ ஐயுஎம்எல் எம்டிஎம்கே அணிக்கு மாற்றா இன்னைக்கு ஒரு கூட்டணியா பெரிய சக்தியா இருக்கிறது மோடி பிரதமர் இருக்கக்கூடிய எடப்பாடி, அன்புமணி இதுல தெளிவா நின்றுட்டாரு. டிடிவி தினகரன் பிரமாதமா பண்றாரு. டிடிவி தினகரன் பிரமாதமா பண்றாரு. அவர் ரொம்ப ஸ்டைலிஷாட்டும் ஒரு நிதானமா பண்ணக்கூடிய ஆளு தான். அதே ஸ்டைல்ல அவர் பிரமாதமா பண்றாரு. அடுத்தால நாம் தமிழர் சீமான் கூட தனிச்சு போட்டியிடுவார். அல்லது ஒரு எந்த விமர்சனம் மோடி மேல இழிவான தொழிலை செய்யக்கூடியவன், எச்சித்தனமான லீச்சஸான பிரியங்கா காந்தி, மணிசங்கர் ஐயர் போன்ற லீச்சஸ் மோடியை நீச்சுன்னு சொல்றாங்களோ, அதே விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய சீமான் ஒரு ஓபிசி லீடருங்க அடிப்படையில தமிழினத்துக்கு காங்கிரஸ் செய்த துரோகங்கள், காவேரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார் இதெல்லாம் மையமா வச்சு மோடிய பிரதமர்னு சீமான் போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. தனிச்சும் போகலாம். அப்ப இந்த சூழ்நிலை மக்களவை தேர்தலுங்கிறது ராகுல் வர்சஸ் மோடி தான். இதுல திமுக 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம கலைஞர் இருந்தும் ஒரு மோசமான சூழ்நிலை தான் வந்தாங்க. 24 விழுக்காடு வாக்கு தான் பெற்றாங்க. இன்னைக்கும் இன்னும் சொல்ல போனா அப்போவாது கலைஞர் தலைமையில ஒரு கூட்டணி கட்சி இருந்தது. பிசிகாவுக்கு 2, புதிய தமிழகத்துக்கு 1, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 1, தென் ஐயுஎம்எல்க்கு 1ன்னு ஒரு 5 சீட்டாவது கூட்டணி கட்சிகளை கொடுத்தாங்க. இப்ப மக்களவை தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளே இருக்காது. இதான் உண்மை. நான் தமிழக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்னோட தெளிவான கருத்தை இதுவரை அவர்கிட்ட நேரில் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணலை. இப்போ நான் தெளிவாகவே நான் சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் கூட்டணி கட்சிகளே நிற்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 2024 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் வெள்ளாள கவுண்டர் பேக்கிங் இருந்தும் 20 விழுக்காடு வாக்கு தான் அந்த அணி 23 எடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி 20 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாப்புல. ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறது தமிழக அரசியல் களத்துல பலருக்கும் தெரியல. இன்னும் சொல்ல போனா மோடிக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா 10% ஓட்டுக்கு மேல இருக்குது. இது கருத்து பார்வையற்றவர்களாட்டு பாஜக காரங்களே நிறைய பேர் இருக்காங்க. அல்லது தங்கள் சுயநல சந்தர்ப்பவாத அரசியலே பண்ணி மோடி கிட்ட பதவி வாங்கிறதுக்கு மட்டும் பல்லடிச்சுக்கிட்டு மோடிக்காகவே பேசாத சில சேட்டர் பாக்சஸ் தமிழக பாஜகவுக்குள்ள இருக்காங்கன்னு தான் அதை பார்க்கணும். இதை மோடிக்கு எதிரான கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மறைச்சி பேசுறாங்க. மோடினா மைனஸ்ங்கிற மாதிரி ஷானவாஸ் சொல்றாரு. தம்பி ஷானவாஸ் உட்கார்ந்துருவோம், மோடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிளஸ்ஸா இல்லையான்னு ஆதாரத்தோட என் தம்பி ஷானவாஸுக்கு புட்டி வைக்கிறேன். தமிழக பாஜக பெரிய பலம் நான் சொல்ல வரல. ஆனா 18 விழுக்காடு ஓட்டு எங்க இருந்து மோடி தலைமைக்கு கிடைச்சது? 2024 எங்க இருந்தியா கிடைச்சது? மோடி தலைமைக்கு தாமரைக்கு 10 விழுக்காடு வாக்குக்கு மேல மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்குது தமிழ்நாட்டுல. பாஜகவுக்கு அடிப்படை ஓட்டு 3 பிளஸ் மோடிக்கு ஒரு 7-8% வாக்கு தெளிவா இருக்குது. அப்ப இந்த சூழ்நிலையில பாஜகவில் உள்ள இக்னரண்டான சகோதரர்கள் நினைக்கிறது மாதிரியோ அல்லது விஷமா மோடிக்கு இங்க ஒரு பெரிய பேக்கிங் வந்துருவாடு நினைக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம்கள் எல்லாரும் இல்லை, ஒரு மோடி எதிர்ப்பாளர்கள் நினைக்கிற மாதிரியோ சூழ்நிலை இல்லை. மோடி பிரதமர்னு சொல்லி என்டிஎன்னா இங்க ஃபைட்டு வேற வழி இல்லாம சிவகுமாருக்கு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு ராகுல் பிரதமர் நிற்கக்கூடிய விஜய் அணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் தான் மக்களவையில் போட்டியும். இதுதான் யதார்த்த உண்மை. இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா இடைத்தேர்தலே ரெட்டையில ஜெயித்துட்டு விசிலுக்கு போனது சரியா தப்பாங்கிறது தான் பல தொகுதிகளில் போட்டியா இருக்கும். அதுக்காக நாம் எடப்பாடி பழனிசாமி அம்பாசமுத்திரத்தில் டெபாசிட் வாங்கிடுவாருன்னோ, எஸ்கி சுப்பியா இல்லாம தென் இவர் விஜயபாஸ்கர் இல்லாம விராலிமலையில டெபாசிட் வாங்கிடுவாரோ நான் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமிக்கும் நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். பட் எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை மூலமா
கரூர், தாராபுரம், மதுராந்தகம், தென் பெருந்துறை, இந்த 4 தொகுதியிலும் பெரிய போட்டியை கொடுப்பார். அவரு தாவேகா விசில் தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும் 4 தொகுதியிலையும். தாவேகாவுக்கும் அட்வான்டேஜ் வந்து 4லையும் ஜெயித்த கேண்டிடேட் வந்துட்டாங்க. ஸ்டாலின் கூட நின்ன 6 கட்சிகள் வந்துட்டு, அது பிளஸ் தான் நமக்கு வரல அதிகாரம். ஆனா இஷ்யூ பேஸ்டா தண்ணி குடிக்க வச்சிருவாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு வேளையில முதுகுளத்தூர்ல செல்வாக்குள்ளன்னு அண்ணா வந்து ஒன்றும் கிடையாது, 1000 ஓட்டு கூட முதுகுளத்தூர்ல கிடையாது திராவிடத்துக்கு. அருப்புக்கோட்டை முதுகுளத்தூர் இடைத்தேர்தலில் பசும்பன் தேவரையா சந்திக்கும் போது அண்ணாவுக்கு வந்து அங்க 1000 ஓட்டு கூட கிடையாது. உண்மை, நான் இப்ப தொடர்ந்து பேசினாதான் சில போலிகளை நம்ம வந்து முகத்திரையை கிழிக்க முடியும். அப்ப அண்ணா வந்து அங்க கேண்டிடேட்டும் போடல, ஒன்றும் கருத்தும் சொல்லலை. காங்கிரஸ் ஆதரிக்கணுமா தேவருக்கு ஃபார்வர்ட் பிளாக் ஆதரிக்குமா கருத்தும் சொல்லலை. அதே மாதிரி சாத்தாங்குளம் இடைத்தேர்தலில் கலைஞர் வந்து கேண்டிடேட் போடலை. புதுக்கோட்டை இடைத்தேர்தல் சிக்கலாயிரம்னு ராஜேந்திரையை கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அதே மாதிரி ஜெயலலிதா திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் 10,000 ஓட்டுல அருணகிரி அம்பலம் வால்மீகி கவுண்டர் ஜெயித்ததுனால அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் திமுக காங்கிரஸ் எதிர்கொள்ள முடியாதுன்னு அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக இடைத்தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணல ஆனானப்பட்ட எம்ஜிஆர். ஜெயலலிதா கண்டெஸ்ட் பண்ணல. இதே வழியில வந்து தமிழக முன்னாள் முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் இடைத்தேர்தலை கண்டெஸ்ட் பண்ண மாட்டார். அப்ப அவர் இடைத்தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணாத போது எப்ப இடைத்தேர்தல் வந்தாலும் இன்னும் சொல்ல போனா ஹோம் மினிஸ்டர் கிட்ட காலம் கனிஞ்சிருக்குன்னு எடப்பாடி ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாமே சரியாகி இடைத்தேர்தல் வந்துடும். அந்த எப்ப இடைத்தேர்தல் வந்தாலும் இந்த தொகுதிகளில் தாவேகாவுக்கும் ரெட்டேலைக்கும் விசிலுக்கும் தான் போட்டி இருக்கும். இதை குறிச்சு வச்சுடுங்க. நான் வந்து 2வது பெரிய தலைவர் ஸ்டாலின், அவரை குறைச்சு மதிப்பிட விரும்பல. அதே வேளையில கலைஞர் வந்து எம்ஜிஆரை விட பெரிய தலைவரா அவர் வந்து அண்ணா நகர் மயிலாடுதுறையில வெற்றி பெற்று எம்ஜிஆரோட பெரிய தலைவர் கலைஞர் தான் அவர் நிரூபிச்சிருந்த காலகட்டத்துல உப்பிலியாபுரத்துல 26 ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாரு. இடைத்தேர்தல் வரக்கூடிய தொகுதிகள்லாம் உப்பிலியாபுரங்கள் தான், பெருந்துறையும் தாராபுரமும் உப்பிலியாபுரங்கள் தான். ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் இங்க நிற்க போறதில்லை. இடைத்தேர்தல் விரைவில் வரும்போது அங்க ஃபைட்டு விசிலுக்கு ரெட்டலைக்கு தான் இருக்கும். இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு ஒரு 4 சைட்டோட அரசியலை பார்க்க முடியாம பலர் ஊடகத்துல கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டு எழுதிட்டு இருப்பாங்க. எழுதுங்க, என்ன ஆயிப்போச்சு, நடக்குது, இதுதான் நடக்க போகும். திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசம். இடைத்தேர்தல் வந்து ரெட்டேல வெர்சஸ் விசில் தான் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி KP முனிசாமியை வச்சு கைதை கண்டிச்சு முதல்ல கடுமையான பேட்டியை கொடுத்தாரு. அடுத்த கட்டமா உடனே அவரே கண்டிச்சு அறிக்கை கொடுத்தாரு. இதுதான் உண்மையான அரசியல் நகர்வு. இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஓகே சார், இவ்வளவுதான் நினைஞ்சு கேள்வி பேச ரொம்ப நன்றி சார்.